சிவன் ஏன் சுடுகாட்டில் தியானிக்கிறார்? 5 ஆன்மீக காரணங்கள். 1. மாயையை விட்ட வைராக்கியம். சுடுகாடு என்பது எல்லாம் முடிவடையும் இடம். அகம், செல்வம், அழகு, பதவி. சிவன் அங்கே தியானிப்பது இந்த உலக மாயைகள் எல்லாம் தற்காலிகமானவை, முடிவில் அர்த்தமற்றவை என்பதை உணர்த்தவே. 2. மரணத்தின் அதிபதி. சிவன் மகாகாலன், காலத்தையும் மரணத்தையும் கடந்தவர். சுடுகாட்டில் இருப்பதன் மூலம் மரணத்தையும் பீதியையும் வென்றிருக்கும் தன்னம்பிக்கையை காட்டுகிறார். 3. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. சுடுகாடு என்பது வேறுபாடுகள் இல்லாத இடம். ஏழை, பணக்காரர், குழந்தை, முதியோர் அனைவரும் சமம். அங்கே சிவன் இருப்பது சமத்துவம் மற்றும் கருணையின் அடையாளம். 4. மாற்றத்தின் சின்னம். சுடுகாட்டில் நெருப்பு உடலை ஆக்கையாக மாற்றுகிறது. அந்த இடத்தில் அமர்ந்துள்ள சிவன் அழிவு மூலம் நேர்த்தியான மாற்றமும் முக்தியும் ஏற்படும் என்பதை கூறுகிறார். 5. அக அமைதியின் பாடம். இயற்கையின் மிகுந்த சோகமும் பயமும் நிறைந்த இடத்தில் கூட சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். அதன் மூலம் வெளியுலக கேலிகளின் நடுவிலும் நமக்குள் அமைதி கிடைக்க வேண்டும் என்பதை போதிக்கிறார். மூலம் சிவன் சுடுகாட்டில் அமர்ந்திருப்பது பயமூட்ட அல்ல, அது பேரறிவின் வெளிப்பாடு